அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கம்ங்க. சத்தியத்தை காக்க வந்த சக்தியாக சத்தியமங்கல காட்டுக்குள் அமர்ந்து காட்டு வழியில் செல்லும் பக்தர்களுக்கு காவல் தெய்வமாய் துணை செல்லும் அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மனின் வரலாற்றையும் அந்த அம்பிகையின் சிறப்புகளையும் பற்றிதான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில். அற்புதமான இந்த திருக்கோயில் அமைந்திருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பண்ணாரி என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு, கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் மையப்பகுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து வருகிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஓர் அடர்ந்த வனப்பகுதியே எழில்மிகுந்த பண்ணாரி என்னும் கிராமமாகும். மாரியம்மன் இவ்விடத்தில் தோன்றிய அழகிய வரலாற்றை தற்போது நாம் காண்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பண்ணாரி என்னும் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் தோரணப்பள்ளம் என்னும் காட்டாறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அன்னையாகிய ஆதிசக்தி இவ்விடத்தில் அவதரிக்கும் வண்ணம் புலியும் பசுவும் ஒரே இடத்தில் நீரருந்தும் அதிசயமும் இங்கே நடந்திருக்கிறது. இவை இப்படி இருக்க, கேரள மாநிலம் மன்னார்காடு என்னும் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் தாங்கள் விளைவித்த விவசாய பொருட்களை தங்கள் ஊர் தலைவரின் வழிகாட்டுதலின்படி காட்டு வழி பாதையை கடந்து ஊராக சென்று விற்று வருவதை தொழிலாக கொண்டிருந்தனர். அது மட்டுமின்றி காட்டு வழி பாதையில் செல்வதற்கு முன்னர் அங்கிருக்கும் ஓர் அம்மனை வழிபட்டு செல்வது அந்த ஊர் மக்களின் வழக்கம். இவ்வாறு நாட்கள் சில செல்கின்றது. ஒரு சமயம் ஊர் மக்கள் அனைவரும் தாங்கள் விளைவித்த விவசாய பொருட்களை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்வதற்காக புறப்படுகின்றனர். அந்த சமயம் ஊர் தலைவர் வேறொரு முக்கிய வேலை காரணமாக வெளியே செல்லும் கட்டாயம் ஏற்படுகிறது. இதனால் ஊர் மக்கள் அனைவரும் காட்டு வழி பாதையில் செல்ல சற்றே தயங்கினர். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த ஊர் மக்கள் அங்கிருந்த அம்பிகையிடம் வேண்டிக் கொள்ள, அப்போது அசரீரியாய் ஒலித்த அம்பிகையின் குரல், உங்கள் தலைவர் வரும் வரை காட்டு வழி பாதையில் நான் வழி நடத்துகிறேன் என்று கூறுகிறது. இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த ஊர் மக்கள் அனைவரும் அம்பிகையே துணை வர நமக்கென்ன பயம் என்று அம்பிகை முன்னடக்க அவளை பின்தொடர்ந்து மக்கள் அனைவரும் செல்கின்றனர். சற்று நேரத்தில் அடர்ந்த வனப்பகுதியை அடைந்ததும் அங்கே தோரணப்பள்ளம் என்னும் காட்டாற்றின் கரையில் அனைவரும் ஓய்வெடுக்கின்றனர். அம்பிகையும் அங்கிருக்கும் ஓர் வேங்கை மரத்தடியில் சென்று அமர்கிறாள். அந்த சமயம் வேலை காரணமாக வெளியே சென்றிருந்த அவர்களது ஊர் தலைவர் அவ்விடத்திற்கு வந்தடைகிறார். ஊர் தலைவர் வந்தவுடன் ஓய்வெடுத்த மக்கள் அனைவரும் அங்கிருந்து நகரத் தொடங்க, அம்பிகையோ அங்கிருந்து நகர மறுத்து விடுகிறாள். இதனால் குழப்பம் அடைந்த மக்கள் அனைவரும் அம்பிகையிடம் காரணம் என்னவென்று கேட்க, அதற்கு அம்பிகையோ, எழில்மிகுந்த கானகமும் குளிர்ச்சி நிறைந்த வேங்கை மரமும் என் மனதிற்கு மிகவும் பிடித்துவிட்டது, நான் இவ்விடத்திலேயே இருக்கப் போகிறேன் என்று அந்த ஊர் மக்களிடம் தெரிவிக்கிறாள். இதனால் அம்பிகையின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட ஊர் மக்கள் அவளை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு சென்று விடுகின்றனர். காலங்கள் பல செல்கின்றது. அம்பிகையும் அந்த கானகத்துள் புற்றாக மாறி தவம் இருக்க, சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணாரி அருகே உள்ள கிராம மக்கள் அனைவரும் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக பண்ணாரி காட்டிற்கு வந்து மேய்த்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விவசாயியின் பட்டியில் உள்ள அனைத்து மாடுகளும் பால் கறக்க, ஒரு காராம்பசு மட்டும் பால் கறக்கவில்லை. மேலும் அது தன் கன்றுக்குட்டிக்கும் பால் கொடுக்க மறுத்து விடுகிறது. பசுவின் இந்த செயலை தொடர்ந்து கவனித்து வந்த விவசாயி ஒரு நாள் அந்த காராம்பசுவை பின்தொடர்ந்து இது என்னதான் செய்கின்றது என்பதை கண்காணிக்கிறார். அனைத்து மாடுகளும் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கும் போது இந்த காராம்பசு மட்டும் அதன் கூட்டத்தை விட்டு பிரிந்து அருகே உள்ள வேங்கை மரத்தடியில் சென்று பாலை தானாக சுரந்து கொண்டிருக்கிறது. பசுவின் இந்த செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி
இதனை ஊர் மக்களிடம் சென்று தெரிவிக்க அவர்கள் இதனை நம்ப மறுத்து விடுகின்றனர். இதனால் அந்த விவசாயி ஊர் மக்கள் அனைவரையும் கையோடு அழைத்துச் சென்று பசு பால் சுரக்கும் நிகழ்வை காட்ட அனைவரும் அதிசயத்து போனார்கள். அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் அந்த வேங்கை மரத்தடியில் இருக்கும் புதர்களை அகற்றி பார்த்தபோது அங்கே ஓர் பாம்பு புற்றையும் சிவலிங்க திருமேனி போல் காட்சியளிக்கும் ஒரு சிலையையும் கண்டெடுக்கின்றனர். அந்த சமயம் அங்கு நின்று கொண்டிருந்த ஊர் மக்கள் சிலரின் மேல் அம்மன் அருள் வந்து தான் இவ்வாறு மன்னார்காடு என்னும் ஊரிலிருந்து வந்ததாகவும் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த காடு வனாந்திரம் தனக்கு பிடித்து தான் இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டதாகவும் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு தன்னை பூஜை செய்து வழிபடவும் அம்மன் அருள்வாக்கில் கூறியிருக்கிறாள். அன்னையின் கட்டளையை ஏற்ற மக்கள் அவளுக்கு அங்கேயே குடில் ஒன்றை அமைத்து பண்ணாரி மாரியம்மன் எனவும் பண்ணாரி அம்மன் எனவும் அவளை வழிபடத் தொடங்கினர். காலங்கள் செல்ல செல்ல அன்னை குடியிருந்த குடிலும் கோபுரமாய் வளர்ந்து விடுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரம்மாண்ட ஆலயமாக இந்த பண்ணாரி அம்மன் ஆலயம் தோற்றம் பெற்று திருக்குடமுழக்கும் நடந்தேறியது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த பண்ணாரி அம்மனின் வரலாற்றை ஆலயத்தில் உள்ளவர்கள் கூறுவதை நாம் கேட்போம். 300 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல ரொம்ப காடாக தான் இருந்தது. அப்போ ஆடு மாடு மேய்க்க வரவங்க இதில் பட்டி கட்டி அதில் அடைச்சி வைப்பாங்க ஆட்டை. அப்படி அடைச்சி வைக்கும்போது ஒரே ஒரு காராம்பசு மட்டும் பால் கறக்காது, கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்காது. அந்த மாடு மேய்க்கிறவர் ஓனர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அந்த மாடை நீ ஃபாலோ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாடு ஒரு இடத்துல போய் பாலை தன்னால் கறந்துருக்கு. அதுதான் அந்த போட்டோ. அது தன்னால் கறக்கும். மறுநாள் ஊர் மக்களை கூட்டு காமிக்கவும் அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போது சுயம்பு லிங்கமாக இந்த இடத்துல இந்த அம்மன் உருவாகினதான் வரலாறு. பழைய காலத்து கோயில் அங்கே ஒன்று இருக்கும்பாங்க. அது தோன்ற இடம். அதுக்கப்புறம் அதை இங்கே எடுத்து வச்சு பிரதிஷ்டை மாதிரி பண்ணி இந்த இடத்த டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. 1996 இந்த அம்மன் ரொம்ப வளர்ச்சி. மற்ற கோயிலெல்லாம் 1 to 4 1 மணிக்கு சாத்தி 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் இந்த அம்மனை பொறுத்தளவுக்கு காலையில் 5 மணிக்கு திறந்தாங்க அப்படின்னா நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துதான் இருக்கும். எந்த சூழ்நிலையும் நடைய சாத்த மாட்டாங்க. அபிஷேகம் மட்டும் எப்போதும் போல எல்லா கோயிலும் போல 4 நேரமும் அபிஷேகம் நடக்கும். சரிங்க. இது என்னதுங்க பின்னாடி? இது பேர் துலாபாரம்பாங்க. சரி. இது மக்கள் அவங்க வேண்டி ஒன்று நினைச்சு வேண்டிக்கிடுவாங்க. சரிங்க. அப்படி வேண்டிக்கிட்டது நடந்துருச்சு அப்படின்னா நான் இந்த பொருள் கொண்டு கொடுக்க அப்படிம்பாங்க. அப்படி கொடுக்கன்னு சொல்லும்போது அவங்க இடையில இருந்து எச்சா இருக்கும், ஒரு 5 கிலோ எச்சா இருக்கும். இந்த ஒரு சைடு அவங்கள உட்கார வச்சு ஒரு சைடு பொருளை வைப்பாங்க. இந்த பொருள் கீழே இறங்கும். எந்த பொருள் வேணால் வேண்டிட்டு வைக்கலாம். எந்த பொருள் வேணாலும் வேண்டிக்கலாம். நம்ம மனசில் அரிசியோ நெல்லோ பருப்போ தானிய வகைகளோ காய்கறியோ காசோ, சின்ன குழந்தைங்களா இருந்தால் சில்லறை காயின்ஸு நாணயம் கூட வச்சு அதை அம்மனுக்கு உண்டியலில் போட்டுருவாங்க. அதான் சிறப்பு. நன்றிங்கய்யா. நன்றிங்க. இவ்வாறு காட்டுக்குள் அமர்ந்து கொங்குவல நாட்டை ஆட்சி செய்யும் இந்த பண்ணாரி அம்மன் அவளை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் பல அதிசயங்களை புரிகிறாள் என்பதே நிதர்சன உண்மையாகும். அற்புதமான இந்த அம்பிகை மாரியம்மனின் அம்சம் என்பதால் சுற்று வட்டாரத்தில் யாரேனும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பண்ணாரியம்மன் திருக்கோவிலுக்கு வேப்பிலை வைத்து சென்றால் அவர்கள் அம்மை விரைவில் குணமடைந்துவிடும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி உடலில் ஏதேனும் கோளாறுகள் இருந்தாலும் சரும நோய் இருந்தாலும் இந்த பண்ணாரி அம்மனிடம் வேண்டிக்கொள்ள அவை பூரண குணமாகி விடுகிறதாம். அவ்வாறு குணமடையும் பக்தர்கள் அம்பிகை ஆலயத்தின் நேர்த்திசையில் உப்பு மிளகு கொட்டி வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். மேலும் மாங்கல்ய வரம் வேண்டும் பக்தர்கள் ஆலயத்தின் நேர்த்திசையில் அமைந்துள்ள ஓங்கி வளர்ந்த சூளத்தில் மஞ்சள் கயிறு கட்டியும், குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் இங்கே தொட்டில் கட்டியும் அன்னையை வழிபடுகின்றனர். வேண்டுகின்ற வரங்கள் யாவையும் அள்ளி தருகின்றாள் இந்த பண்ணாரியம்மன் என்பதற்கு சாட்சியாக இங்கே துலாபார வேண்டுதல்களும் நடைபெறுகின்றது.
ஏதேனும் வேண்டுதலை இந்த அன்னையிடம் வேண்டிக் கொண்டு செல்ல அந்த வேண்டுதல் நிறைவேறுமாயின் பக்தர்கள் எடைக்கு எடை பொருட்கள், பழங்கள் மற்றும் சில்லறைகளை துலாபாரத்தில் செலுத்தி அவர்கள் வேண்டுதலை பூர்த்தி செய்கின்றனர். தெற்கு திசை நோக்கி அருள் புரியும் இந்த பண்ணாரியம்மன் திருக்கோயிலில் காடுகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் புற்றுமண்ணையே பக்தர்களுக்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த அம்பிகை ஆலயத்தின் விழா காலமாக பங்குனி மாதம் வரக்கூடிய குண்டம் திருவிழாவே கூறப்படுகிறது. அன்றைய தினம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து பெரும்பாலான பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து அக்னிகுண்டம் இறங்கி அவர்கள் வேண்டுதல்களை பூர்த்தி செய்கின்றனர். சுமார் 12 மணி நேரம் நடைபெறும் குண்டம் திருவிழாவில் பக்தர்கள் மட்டுமின்றி ஆடு மாடுகள் உட்பட கால்நடைகள் அனைத்தும் குண்டம் இறங்கும் கண்கொள்ளா காட்சியை இவ்வாலயத்தில் நாம் காணலாம். பண்ணாரி அம்மனின் மற்றொரு வரலாறாக பண்ணார் சமுதாயத்தை சார்ந்த பெண்மணிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்ததாகவும் அதில் ஒரு பெண் குழந்தை சிலையாக உருவெடுத்து அம்மனாக மாறியதாகவும் அந்த அம்மனுக்கு கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்துக்கொண்டு அனைவரும் வடக்கு திசை நோக்கி நடந்தபோது பண்ணார் சமுதாய பெண் மட்டும் தன் வறுமையின் காரணமாக புளியங்கொட்டையை எடுத்து மாவு செய்து தெற்கு திசை நோக்கி நடந்தபோது அந்த புளியங்கொட்டை மாவுக்காக அம்மனே வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி திரும்பியதாக செவிவழி வரலாறுகள் கூறுகிறது. இதுவே சத்தியமங்கலம் பண்ணாரியில் அருள் புரியும் பண்ணாரியம்மனின் வரலாறாகுங்க. மேலும் இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் சந்தன மரக்காடு வாசத்தோடும் மலையோர ஊதக்காற்றோடும் அமர்ந்து அருள் புரியும் பண்ணாரியம்மனின் பரிபூர்ண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் சிறப்புகள் நமது ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட எமக்கு பேராதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.